இங்க இந்த குட்டி பையனும் தன்னோட கால்ல இருக்க சாக்ஸ கழட்டி ஒவ்வொரு மீனுங்களாம் புடிச்சிட்டு இருக்கா இந்த தண்ணியில. அதை பார்த்தா இந்த பையனோட ஸ்கூல் வேன் டிரைவர் இவரை தரன்னு இழுத்துட்டு போறாரு. கழுத்து பிடிச்சி போயிட்டு வந்த உடனே அவன் வாட்டர் பாட்டில வச்சிருந்த மீனையும் எடுத்து மீன் தொட்டிக்குள்ள விட்டுட்டு அழகா பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கும் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நல்லா டிராயிங் பண்றான், பெயிண்டிங்கும் பண்றான். ரொம்ப அழகா இருக்குல்ல. இவனோட அண்ணாவும் இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டு இருக்கிறான். அவங்க அம்மாவும் இவனை கேக்குறாங்க உன்னோட பேப்பர்ஸ் எங்கடானே. இவனும் கீழே ஓடிடுறான். இவனும் அவங்க வீட்டு கீழே இருக்கிற நாய் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப இருந்த ஒரு பெரிய பையனும் வந்து அங்க என்னமோ நடக்குது வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற பையனும் என்னால வர முடியாதுன்னு சொல்றான். ஆனா இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு. அதனால இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை போட்டு நல்லா அடி நடிக்க ஆரம்பிச்சிடறான். இவனும் வீட்டுக்கு போனா எங்க மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறான். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட பத்த வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த பையனோட அப்பாவும் இவனை நல்லா போட்டு அடிக்கிறாங்க. ரவுடித்தனம் மட்டும் தான் பண்ணாம இருந்தா இப்போ அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இவனோட அம்மா மட்டும்தான் இவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி வர்றாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இந்த பையன் அசம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கான். தன்னோட பிடி டீச்சரும் அவனை தனியா கூப்பிட்டு நிக்க வச்சிடறாங்க பாலிஷ் பண்ணல ஷூன்றதுக்காக. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. ஒரு வழியா கிளாஸ்க்குள்ளேயும் போயிடுறான். போய் பார்த்தா அங்க இங்கிலீஷ் டீச்சர் திட்டுறாங்க. ஏன்டா உன்னை படிக்க சொன்ன என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீங்க ஒரு லைன் படிச்சு காட்டு, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் ஏன்டா ஸ்கூலுக்கு தண்டமா வரனே தெரியல அப்படி இப்படின்னு நல்லா காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. கெட் அவுட் அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்றாங்க. இந்த பையனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயி அந்த கிளாஸ் விட்டு வெளியே போயிடுறான். இப்படி இருக்கிறது இந்த பையனோட தப்பா இல்ல அவங்க பேரண்ட்ஸோட தப்பா இல்ல டீச்சர்ஸோட தப்பான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க.